Hello my dear family. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நம்மளோட colleague அல்லது நம்ம brother or sister யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. இப்போ ஆஃபீஸில் நீங்கள் உங்களோட கொலீக்ஸ் கிட்ட சொல்லும்போது எனக்கு பையன் பிறந்திருக்கு, ஸ்வீட் எடுத்துக்கோங்க, எனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பையன் பிறந்திருக்கு அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் பிளெஸ்டு வித் அ பேபி பாய் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் பிளெஸ்டு வித் அ பேபி பாய். பொண்ணு பிறந்திருக்குன்னா பேபி கேர்ள் ஆட் பண்ணிக்கணும். ஐ எம் பிளெஸ்டு வித் அ பேபி கேர்ள். இது வந்து போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பையன் பிறந்திருக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்ற ஃப்ரேஸை. இதுவே வந்து ஒரு லேடியை பார்த்து சொல்லும்போது இப்போ என்னோடய சிஸ்டருக்கு பொண்ணு பிறந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஷீ ஹாஸ் கிவன் பர்த் டு அ பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பசங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஐ எம் பிளெஸ்ட் அப்படின்றத ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது காமனாக ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் இதுவே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க எஃபிலேயோ இன்ஸ்டாலேயோ எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அல்லது பையன் பிறந்திருக்கு அப்படின்றத பேரண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 in our list is we are tickled pink to have a cute little princess அப்படின்னு சொல்லலாம். We are tickled pink. It is an idiom. இதோட மீனிங் என்ன அப்படின்னா we are very pleased or we are amused. நாங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்றதான் இதோடைய மீனிங். we are very pleased to have something அப்படின்றதான் இந்த tickled pink அப்படின்ற இடியமோட மீனிங். ஸோ we are tickled pink to have a cute little princess அப்படின்னு சொல்லலாம். a beautiful baby boy. ஸோ இந்த மாதிரி என்ன குழந்தையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்ப்ரைஸ். We are now a family of 3. Our cute little princess has just landed in our house அப்படின்னு சொல்லலாம். இதுவே பையனாக இருந்தால் surprise, we are now a family of 3. Our cute little man has just landed in our house அப்படின்னு சொல்லிக்கலாம். Okay, our cute little princess, our lovely angel, a beautiful boy, our cute little man. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன குழந்தையோ அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒருத்தங்களுக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க அதை எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். we are blessed with not one but 2 little angels அப்படின்னு சொல்லலாம். we are blessed with not one but 2 beautiful boys. பசங்களாக இருந்தால் 2 beautiful boys அப்படின்னு சொல்லலாம். keep them in your best wishes. அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வழங்குங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். we are blessed with not one. எங்களுக்கு ஒன்று இல்லை 2 பிளெஸ்ஸிங்காக வந்திருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க அப்படின்றதான் இந்த ஃப்ரேஸோட மீனிங். ஓகே, ஆர் யூ கேன் சே யூ சே டபுள் ட்ரபிள், we say double happiness. it's a twin gems அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் அதை டபுள் ட்ரபிள்னு சொல்லுவீங்க. ட்ரபிள்னா தொல்லை அப்படின்னு சொல்லுவோம், 2 தொல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் அதை ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ட்வின் ஜெம்ஸ், 2 முத்துக்கள் எங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ சே twice the love, twice the happiness. we asked for 1 miracle but we got 2 அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெட்டிப்பு அன்பு, ரெட்டிப்பான சந்தோஷம், நாங்கள் ஒரு அற்புதத்துக்காக நாங்கள் வந்து கேட்டோம், பட் எங்களுக்கு கிடைச்சது 2 அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, கீப் தெம் இன் யோர் ப்ரேயர்ஸ், கீப் தெம் இன் யோர் பெஸ்ட் விஷஸ். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். introducing our cute little angels, introducing our beautiful boys,
அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ that's it with the lesson. இன்னைக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு பேபி பிறந்திருக்கு, இன்னொருத்தருக்கு இப்போ என்னோட தங்கச்சிக்கு பிறந்திருக்கு அல்லது என்னோட கல்விக்கு பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே வந்து ட்வின் பேபிஸாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். Clicking this video, I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.